ஊரை மீட்டு கொடுங்க தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் சொத்து சவங்கிட்ட கேட்கல. குடிமை நாட்டை கட்டு கிடக்கணும், எங்களை மீட்டு கொடுங்க தான் கேட்குறேன். ஊர் வெறிச்சோடு தனிமையாக இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் வந்து போக முடியல. பெத்த தாய் வந்து பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போடாது. எவ்வளோ பிரச்சனை. அது மாதிரி என் தாய் நாடை நேசிக்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்னைக்கும் படுக்காது. அதுக்கு சொல்லவில்லை. திரும்ப வர்றதுக்கு யாரும் தவறு சொன்னா நம்ம வர முடியும். ஜடை விழுந்த முடியுடன் காணப்படும் ஒரே ஒரு முதியவர் மட்டும் வாழ்ந்து வந்த கிராமம் நாட்டாக்குடி. உயிரில்லாத கிராமத்திற்கு மீண்டும் மூச்சு வந்தது போல கிராமத்துக்கே வரும் மக்கள். நாட்டாக்குடியில் உள்ள மாரியம்மன் கோயில் பூசாரி தங்கராஜ் தான் அந்த முதியவர். 10 மாதம் குழந்தையை சுமக்கும் தாய் அதை சுமையாக நினைத்தது இல்லை. வாழ்ந்த ஊரை விட்டு எப்படி போவது? வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும். எது நடந்தாலும் இந்த ஊரிலேயே நடக்கட்டும் என்று ஊரே கிராமத்தை விட்டு சென்றாலும் ஒரே ஒரு முதியவர் கிராமத்தின் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தார். 50 குடும்பங்கள் வாழ்ந்த கிராமத்தில் ஊரே வெறிச்சோடி வீடுகள் அனைத்தும் அனாதையாக கிடந்தன. கடந்த 22ஆம் தேதி கூலி தொழிலாளி சோனைமுத்து தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது மீதமிருந்த மக்களை அதிர வைத்துள்ளது. வாழ்வாதாரம் இல்லாததோடு பாதுகாப்பின்மையும் தலை தூக்கியதால் நாட்டாக்குடியே காலியாகிவிட்டது. குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காத நாட்டாக்குடி இளைஞர்களுக்கு பெண் கிடைக்காத நிலை இருந்ததாக வேதனை தெரிவித்தனர். எல்லாம் ஒரு கிராமம், இந்த ஒரு கிராமத்தை இப்படி விட்டுட்டேல எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கொண்டு வரதா இல்லையா? தெரியாம போயிடுச்சு. நைட்ல காலையில நடக்குது. இல்ல அதுக்கு சொல்லவில்லை. திரும்ப வர்றதுக்கு யாரும் தவறு சொன்னா நம்ம வர முடியும். வரணும்னு அந்த நரசிங்க ஆமா எல்லாரும் வந்து பேசணும். எல்லாம் கூட்டம் போட்டு பேசணும். என்னைக்கும் படுக்காது. கூவி கூவி ஒற்றையாளாக கூமாப்பட்டியை ட்ரெண்ட் செய்தது போல ஒரே ஒரு முதியவர் கிராமத்தின் உயிரை மீட்டுள்ளார். வணக்கம். எனது ஊர் வந்து நாட்டாக்குடி கிராமம். என் ஊரில் சிவகங்கையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கேன். குக்கிராமம் இது வந்து சரியா குக்கிராமம் தான். நாங்கள் வசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5000 குடும்பம் வாழ்ந்த குடும்பத்தில் கடைசியில் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ 50 பேர் இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ கடைசியில் எமதில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கழுத்து அறுத்து கொண்டு போய் சிவகங்கை கோர்ட்டில் போட்டதாக தகவல் நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நியூஸ் பொதுமக்கள் எல்லாம் வீதி அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயா. இதனால் வந்து இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையாக இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் வந்து போக முடியல. பெத்த தாய் வந்து பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போடாது. எவ்வளோ பிரச்சனை. அது மாதிரி என் தாய் நாடை நேசிக்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்து உயிர் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி வசதி எங்களை மீட்டு கொடுக்கணும். இந்த கிராமம் வரதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்து எல்லா வசதியும் எடுத்து செய்யணும். இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்யணும். மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ் முதல்வர் தெரிவிப்பதுனா முன்க கோரி வைக்கிறதுனா எங்கள் பார்வையே இப்போ பாருங்க தான் சொல்லி கேட்குறோம். எங்களுக்கு என்ன நடந்தது வந்து நாங்கள் 2 கலெக்டருக்கு மனு கொடுக்க கூட போக முடியல. ஏன்னா விட்டு போகிற எந்த வதியும் இல்லை, எங்கேயும் தெரிவிக்க முடியல. அதனால் அந்த செய்தியை பார்த்து உடனடியாக எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து கிராம மக்களை உடனடியாக ஊருக்கு வர வைக்கும்படி தைரியத்தை கொடுத்து அது கூட வசதி செஞ்சால் தான் வருவாங்க. இனிமேல் வரமாட்டேன்னே போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிற பார்த்தாச்சு. எல்லாரும் அரசியல் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எதுவுமே செய்யலை. ஓட்டு வாங்குறப்ப வராங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. மாவட்ட ஆட்சியில் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. எதுவுமே இருக்கிற அதனால் வந்து கிடையாது. ஆட்சியில் பீதி அடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தான். எதுவுமே நடக்கலை. உண்மை அது நிலவரம் தான். அதனால் எங்களுக்கு தயவு செய்து கையெடுத்து கேட்குறேன். இந்த உடனடியாக செய்தியை பார்த்து எங்களுக்கு பாதுகாப்பையும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து ஊரை மீட்டு கொடுங்க தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் சொத்து சவங்கிட்ட கேட்கல. குடிமை நாட்டை கட்டு கிடக்கணும், எங்களை மீட்டு கொடுங்க தான் கேட்குறேன். இருக்க கிராம வெளியே போனவங்கள பயமுடியாமல் எச்சரிக்கை கொடுத்து கொடுங்க. அதனால் வந்து இந்த பாதம் தொட்டு கேட்குறேன். எல்லாத்து பொதுமக்கள் தான் நீங்கள் பார்த்து உதவி செய்யணும். இந்த குக்கிராமத்தை வாழ வைக்கிறது பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நன்றி கோரிக்கை முன்கொண்டு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் தங்கராஜன். நாட்டாக்குடி கிராமத்தில் மீண்டும் கிராம மக்கள் குடியேற துவங்கினர். கிராமத்திற்கு அரசு அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் கிராமத்துக்கே வந்துள்ளனர். ஒருவர் மட்டுமே வாழ்ந்து வந்த
நாட்டாக்குடி கிராமம் குறித்து செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியாகின. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம், தெருவிளக்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், சிசிடிவி கேமராக்கள் அமைத்துக் கொடுத்தன. இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக வர துவங்கினர். இந்நிலையில் இக்கிராமத்தில் தற்போது மீண்டும் வாழும் 12 குடும்பங்களுக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் ஒரு வார காலத்திற்கான தேவையான அரிசி, காய்கறி மற்றும் பலசரக்கு பொருட்களை வழங்கினார். அந்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வீட்டுக்கு ஒரு மாடு வழங்கவும், தங்களது கிராம வழியாக மினி பஸ் இயக்க வேண்டும், விவசாய நிலத்தில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நம்பிக்கை வந்துட்டாருல, அதனால சொல்றேன், கோயில் இருக்க ஊர் ஆனா என்ன கொண்டாடத்தான் தெய்வம். ஆனா எங்க இளந்தங்குடிக்கு ஒரு கருவேலை வெட்டி பசுத்தது இல்லாம தான் ஊர் மக்கள் ஓடுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.